இந்த தேகம் எதுக்காக எடுத்த தேகம்? இந்த மனித தேகம் முக்தி அப்படின்னு எழுதுறாரு. முக்தி என்பதுனா என்ன? முக்தி மோட்சம் அப்படின்னு சொன்னால், இந்த உடலற்ற தன்மையை பெற்று ஆகாய வடிவமாக தன்னை மாற்றிக்கொள்வது. இந்த உடல் பஞ்சபூதங்களால் ஆனது என்று இந்திய தத்துவ சாஸ்திரங்களும் சொல்லுகிறது, சித்தர் பெருமக்களும் சொல்வார்கள். பூதம் அப்படி சொன்ன ஒன்று மற்றொன்றோடு சேர்ந்து, மற்றொன்று மற்றொன்றோடு சேர்ந்து ஒரு பொருளாக உருவாவது தான் பொருளியல் உலகம். இந்த உடல் எத்தகைய பொருளால் ஆனது அப்படின்னு சொன்ன, மெய்ஞானத்தை கற்று உணர்ந்த பெரியவர்கள் அற்புதமாக மண், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் இவ்வாறெல்லாம் சொன்னார்கள். இந்த உடல் எதனால் ஆனது என்றால், மண்ணினால் ஆனது, நீரினால் ஆனது, நெருப்பினால் ஆனது, காற்றினால் ஆனது, ஆகாயத்தினால் ஆனது. இந்த உடலை நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? ஆகாயத்தன்மை பெற்றது தான் முக்தி மோட்சம். சரி, ஆகாயத்தன்மைனா என்ன? இந்த உடலை அழிய விடாமல் செய்து கொள்வது. நம்முடைய தேகத்தை மண்ணில் புதைத்து கொள்ளாமலும் தீயிட்டு கொளுத்தாமலும் செய்து கொள்வதே முக்தி என்றும் மோட்சம் என்றும் முன்பு வந்தவர்களும் சொன்னார்கள். வள்ளல் பெருமானே அதையே சொல்லியிருக்கின்றார். இந்த முக்திக்கு அருட்பெருஞ்சோதியாக எழுதுவார், முக்தி என்பது நிலை 300 சாதனம் சொல்வார். என்ன சாதனம்னு விவரமாக எழுதுகிறார். முக்தி என்பது நிலை 300 சாதனம். சித்தி அப்படின்னு சொல்கிறாங்க. சித்தின்னா இந்த உடலை அழியாமல் செய்து கொள்கின்ற ஒரு முறை தான் சித்தின்னு சொன்னார். இதற்கு முன்பு வந்தவர்களெல்லாம் பல சித்திகளெல்லாம் செய்து காண்பித்தார்கள், சித்து வேலைகள்லாம் செய்தார்கள், இப்போவும் செய்கிறாங்க. இது சித்தி என்பது தேகத்தை அழியாமல் செய்து கொள்வதுதான் சுத்த சன்மார்க்கத்தில் சித்தி. வள்ளல் பெருமான் அழகாக சொல்வார், சத்திய ஞான சபையை என்னுள் கண்டனன், சன்மார்க்க சித்தியை நான் பெற்று கொண்டனன். சன்மார்க்கத்தில் என்ன சித்தின்னு சொன்னால், விபூதி வர வச்சு தருவது, குங்குமம் வர வச்சு தருவது, சிவலிங்கம் வர வைத்து தருவது, இல்லாத ஒன்றை வர வைத்து கையில் கொடுத்து மக்களை ஏமாற்றுவது. இந்த சித்தியெல்லாம் ஒரு பெரிய சித்தி கிடையாதுன்னு வள்ளல் பெருமான் தெளிவாக சொல்லி, இந்த உடலை ஒன்றுமல்லாது செய்து கொண்டு மரணத்தை தழுவாமல் இருப்பது தான் சித்தி. அதாவது சன்மார்க்கத்திலே சித்தி அதுதான். அதனால தான் வள்ளல் பெருமான் என்ன சொன்னார், இந்த மனித தேகம் முக்தி இன்பம் பெறுவதற்காக எடுத்த தேகம் அப்படின்னு நம்ம கருதணும்.